மற்ற ஜெம்ஸ்டோன்ஸுக்கும் கிறிஸ்டல்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், மற்ற ஜெம்ஸ்டோனை விட கிறிஸ்டலினுடைய அப்சார்ப்ஷன் பவர், நெகட்டிவ் எனர்ஜி அப்சார்ப் பண்ணக்கூடிய பவர் வந்து கிறிஸ்டலுக்கு ரொம்ப அதிகம். உங்களுடைய நெகட்டிவ் கர்மாவை, உங்களுடைய நெகட்டிவான விஷயங்களை, நெகட்டிவான எனர்ஜிகளை அப்சார்ப் பண்ணக்கூடிய சக்தி வந்து கிறிஸ்டலுக்கு இருக்குது. அதனால் கிளன்சிங் பண்ணணும். கிறிஸ்டலை வந்து அவங்களுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி, அவங்களோட பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய நோய்களுக்கு தகுந்த மாதிரி கிறிஸ்டலை வந்து டெய்லி கிளன்சிங் பண்ணுறதுலேருந்து வீக்லி ஒன்ஸ் கிளன்சிங் பண்ணுற வரைக்கும் பர்சன் டு பர்சன் மாறும். சில பேருக்கு டெய்லி கிளன்சிங் பண்ணணும், சில பேருக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை பண்ணணும், சில பேருக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை பண்ணணும், சில பேருக்கு வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரியாக பண்ணணும். வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி. ஸோ அந்த இன்டென்சிட்டி ஆஃப் ப்ராப்ளம், இன்டென்சிட்டி ஆஃப் டிசீஸ், இன்டென்சிட்டி ஆஃப் சஃபரிங்கை பொறுத்து டெய்லி பண்ண வேண்டியதாக கூட இருக்கும். அது கேஸ் டு கேஸ் இட் வில் வேரி. அப்போது கிளன்சிங் பண்ணணும்னு சொல்கிறோம். அந்த கிளன்சிங் பண்ணும்போது நம்ம ரைக்கி பிராணிக்கெல்லாம் வந்து சாதாரண கல்லுப்பை வந்து நல்லா ஒரு 1 லிட்டர் வாட்டரில் போட்டு நல்லா கலக்கி அதில் கிறிஸ்டலை ஊற வச்சு கிளன்சிங் பண்ணுவாங்க. சரியான முறை தான், தவறு கிடையாது. அதுக்கு மேலே அடிஷ்னலாக வந்து ஈத்தியல் பர்பஸ் ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அதுவும் சரியான முறை தான், தவறு கிடையாது. ஆனால் இப்படி பண்ணாலும் கூட அதில் நெகட்டிவ் எனர்ஜி போகாமல் இருக்குது. இப்போ இந்த எனர்ஜியில் நியர்லி ஒரு 50 to 60% நெகட்டிவ் எனர்ஜி போயிடுது. இது போகாமல் ஒரு 40% வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. இதை போக்குவதற்கு தான் சித்தர்கள் வந்து சில மூலிகைகளை வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மூலிகைகளை வந்து நம்ம அது கலந்து போடும் பொழுது கிறிஸ்டலில் இருக்கின்ற நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜி முழுவதுமாக அப்சார்ப் பண்ணி ரிமூவ் பண்ணிடும். முழுவதுமாக அப்சார்ப் பண்ணி ரிமூவ் பண்ணிடும். இதில் என்னென்ன மூலிகைகள் சேர்த்துறோன்றது அந்த கிறிஸ்டலை பொறுத்து, நவரத்தினங்களை பொறுத்து, ரத்தனங்களையும் பொறுத்து, கிறிஸ்டல்களையும் பொறுத்து மாறும். இப்போ நாம் கிறிஸ்டலில் கிளன்சிங் பண்ணுறதுக்காக கொடுக்குற மூலிகை வந்து 18 வகையான மூலிகைகள் ப்ளஸ் யானையினுடைய காலடி மண், குதிரையினுடைய காலடி மண், இதுவும் கலக்குங்க இருக்குது. ஸோ யானையினுடைய காலடி மண், குதிரையினுடைய காலடி மண், இன்னும் சில குடத்து மண் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக சில குடங்களில் தண்ணி இருந்து அந்த குடத்து மண் எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்து 18 வகையான மூலிகைகளையும் எடுத்து எல்லாமே கம்பைன் பண்ணி மினிமலாக தான் கொடுக்குறோம். ரொம்ப மினிமலாக தான் கொடுக்கும். அதை வந்து சால்ட் உப்பில் போட்டு அதை கிளன்சிங் பண்ணும்பொழுது முழுமையாக அந்த கிறிஸ்டல் இருக்கிற எனர்ஜியை வந்து டோட்டலாக எடுத்துரும். பொதுவாகவே ஜெம்ஸ்டோன்ஸை பொறுத்த வரைக்கும் கிளன்சிங் அப்படின்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கி மார்க்கெட்டில் விற்கிற பெரிய பெரிய ஜுவல்லரி ஷாப்பில் கூட கிளன்சிங்னா அவங்க ஆசிடில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக கொடுப்பாங்க. பல பலன்னு இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா க்ளீனாக இருக்கும். நீங்கள் ஒரு ஒரிஜினல் ஜெம்ஸ்டோனையும் ஒரு ஃபேக்ட்ரி மேடு ஜெம்ஸ்டோனையும் நீங்கள் ரெண்டும் பக்கத்து வச்சிங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் ஜெம்ஸ்டோன் கண்டுக்கவே மாட்டீங்க. இது என்ன கூழாங்கல் மாதிரி இருக்குது, விட்டுடுன்றது. பட்டு அந்த ஃபேக்ட்ரி மேடு மேன்மேடு கிறிஸ்டல் தான், ஜெம்ஸ்டோன் தான் நீங்கள் அதை யூஸ் பண்ணுவீங்க. ஈவன் கிறிஸ்டலாக இருக்கட்டும், ஈவன் ஜெம்ஸ்டோனாக இருக்கட்டும், அது அட்ராக்டிவாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும், அவ்வளோதான். பட் இந்த கண்ணை மூடிட்டு ஏதோ கூழாங்கல் மாதிரி இருக்கிற அந்த ஜெம்ஸ்டோன் தான் மெடிக்கல் வேல்யூ இருக்குது. ரியலிஸ்டிக்காக அந்த மெடிக்கல் வேல்யூ, அந்த டிவைனுடைய பவர் வந்து அதில் தான் இருக்குது. ரியல் ஸ்டோன் பூமியிலிருந்து வெட்டி எடுக்கக்கூடிய, பூமி தாய் கொடுக்குற அந்த இயற்கையான கல்லில் தான் அது இருக்கும். அந்த இயற்கையான கற்களை வந்து சுத்தப்படுத்துகிற முறைகளில் சித்தர்கள் வந்து நவரத்தின பரீட்சை அப்படின்ற ஒரு நூலில் நவரத்தினங்களை எப்படி சுத்தப்படுத்தணும், எந்தெந்த மாதிரி முறைகளை சுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக எழுதியிருக்காங்க. அது எந்தெந்த மாதிரி முறைகளை ஃபாலோ பண்ணணும். கிட்டத்தட்ட வந்து நவரத்தினங்களையும் கிறிஸ்டலையும் சுத்தம் பண்ணுவதற்கு 13 வகையான மெத்தட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் லெவல். அதுக்கு மேலே இன்னொரு 13 வகையான மெத்தட்ஸ் இருக்குது. 26 லெவலில் அதை சுத்தம் பண்ணணும். அப்போ தான் முழுமையாக போகும். ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் மக்கள் நினைக்கிறது சுத்தம்னா அது நல்லா நம்ம சாதாரணமாக சோப் போட்டு வாஷ் பண்ணுற மாதிரி, சோப் ஆயில் போட்டு வாஷ் பண்ணுற மாதிரி, ஆசிட் போட்டு வாஷ் பண்ணுற மாதிரி. அப்படி இல்லை. இன்விசிபிள் எனர்ஜி உள்ளே இருக்கும். அந்த இன்விசிபிள் எனர்ஜியை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும். நீங்கள் விசிபிளாக வந்து சாதாரணமாக கழுவிடும். இப்போ சாதாரணமாக வீட்டை துடைக்கிறோம், க்ளீன் பண்ணுறோம், சாதாரணமாக பெருக்கிறோம், அழுக்கு போகலை. அதுக்கு மேலே வந்து தண்ணி போட்டு துடைக்கிறோம், அப்பையும் அழுக்கு போகலை, கரை பிடிச்சிட்ருக்கு. தென் அதுக்கு மேலே என்ன பண்ணுறாங்க, சோப் ஆயில் போட்டு தேய்ப்பாங்க, அப்போ போயிடும். அப்போ சோப் ஆயில் போட்டும் போகலை அப்படின்னும் பொழுது ஆசிட் வாஷ் பண்ணுவாங்க. அதான் ஃபைனல். ஆசிட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. கை மேலே பட்டாலே, கால் மேலே பட்டாலே ஓட்ட போட்டுடும். அந்த மாதிரியான ஆசிட் வாஷ் போட்டு ஃபைனலாக பண்ணுவாங்க. அந்த ஃபைனலைஸ் பண்ணும்போது அந்த கரையெல்லாம் போயிடும். ஸோ அந்த ஆசிட் வாஷ் மாதிரி தான் இப்போ நாம் கொடுக்குற அந்த சித்தர்கள் சொன்ன முறையில் தயாரிக்கப்பட்ட அந்த ஜெம்ஸ்டோன்ஸை க்ளீன் பண்ணுற பவுடர், கிறிஸ்டல் கிளீனிங் பவுடர் நம்ம சொல்கிறோம்.
அது வந்து நவரத்னங்களை தூய்மைப்படுத்துவதற்கும் பண்ணலாம். நவரத்னங்களுக்கும் இன்னும் சில காம்பினேஷன் அடிஷனலாக சேர்க்கணும். எந்த நவரத்னத்தை தூய்மைப்படுத்துகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான காம்பினேஷன் போடணும். எந்த கிறிஸ்டலை க்ளீன் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி போடணும். சித்தர்கள் தெளிவாக அதுக்கான மூலிகைகள்லாம் சொல்லியிருக்காங்க. அதில் யானையினுடைய காலடிப்பட்ட மண்ணும் குளத்தில் அந்த குளத்துக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு டெஃபினிஷன் இருக்குது. அந்த குளத்துலேருந்து எடுக்கப்பட்ட மண்ணும் கூட அதில் ஆட் பண்ணியிருக்கும். அதுக்கு அந்த பவர் இருக்குது. அப்போ நல்லா பாருங்கள், இப்போ யானையினுடைய காலடிப்பட்ட மண்ணுக்கும் நவரத்னங்களுடைய தோஷங்களை, கண்ணுக்கு தெரியாத தோஷங்களை, இது விசிபிள் இல்லை, இன்விசிபிள் கண்ட்ரோல்ஸ் விசிபிள், அடிக்கடி சொல்கிற கோட் இது. இன்விசிபிளான விஷயங்கள் நவரத்னங்கள் இருக்குது. அந்த இன்விசிபிளான விஷயங்களை வந்து நீங்கள் எந்த மெத்தட்லேயும், எந்த லேப்லேயும், எந்த ஃபேக்ட்ரிலையும், எந்த மர்ச்சண்ட்டும் அதை க்ளியர் பண்ண முடியாது. அந்த மாதிரி விஷயங்களை சித்தர்கள் கண்டுபிடிச்ச அந்த மூலிகைகள் மூலமாகவும் வேறு சில விஷயங்கள் மூலமாக தான் க்ளீன் பண்ண முடியும். அந்த மாதிரியான முறைகளை தயாரிக்கப்பட்ட மூலிகை பொடியை தான் நாம் வந்து கிறிஸ்டல் க்ளீனிங் பவுடர்னு சொல்லி கொடுக்குறோம். அதை கிளன்சிங் பண்ணும்போது மற்ற முறைகளால் கிளன்சிங் ஆகாத ஸ்டபனாக நிற்கிற அந்த அழுக்குகளை, அந்த தோஷங்களை, கண்ணுக்கு தெரியாத தோஷங்கள் நீக்குகின்ற விதமாகத்தான் இந்த நாம் கொடுக்குற அந்த மூலிகை பொடி இருக்கின்றது. அதனால தான் அதை போட்டு கிறிஸ்டலை க்ளீன் பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறோம்.